வெல்கம் டு கரியர் லேர்னிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ப்ராபபிலிட்டியோட ஒரு ஒன் ஷாட் கம்ப்ளீட்டான ஐடியாஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட கம்ப்ளீட் வீடியோவும் ஃப்ராக்ஷனோட கம்ப்ளீட் வீடியோவும் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, காயின் எடுத்துட்டிங்கன்னா 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று ஹெட்டு கிடைக்கும், இல்லைன்னா டெய்ல் கிடைக்கும். இப்போ டைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வயசில் அந்த பகடாக்கு மாதிரி உருட்டுவோம் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 நம்பர்ஸ் இருக்கும். ஓகே, அந்த சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இங்கே உள்ள இந்த விஷயம். ஓகே, இப்போ காயின்னா ஹெட் அல்லது டெய்ல், அப்போ 2 வாய்ப்பு இருக்குது. நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் பாசிபிளாக இப்போ நம்ம உருட்டி விட்றீங்க அப்படின்னா எத்தனை வாய்ப்பு இருக்குது, காயினை டாஸ் பண்ணுறீங்கன்னா எனக்கு 2 வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே நீங்கள் டைஸை உருட்டி விட்றீங்க அப்படின்னா எனக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்கன்னா 6 வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஏ அண்ட் பி ஈவெண்ட் அக்கர். ஓகே, இப்போ ஹெட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி, அப்படி டெய்ல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த சம்ம வரும்போது பார்த்துக்கலாம். ஓகே, ப்ராபபிலிட்டியை வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை வச்சு கண்டுபிடிப்போம், இல்லைனா ஃபெயிலியர் ரொம்ப ரேர் கேஸ் தான் ஃபெயிலியர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து கண்டுபிடிப்போம். ஓகே, சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக, ஓகே, அந்த டைஸ் அப்படின்னு இருக்குன்னா டோட்டலாக எத்தனை அவுட்கம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, டோட்டலாக எத்தனை அவுட்கம்ஸ் இருக்கோ அது எங்கே பண்ணணும், கீழே டினாமினேட்டரில் எழுதணும். இப்போ டைஸை உருட்டுறீங்க அப்படின்னா டோட்டல் அவுட்கம்ஸ் எத்தனை 6. ஓகே, இப்போ நீடட் அவுட்கம்ஸ் அப்படின்னா இப்போ 2 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எத்தனை இருக்குது, 2ங்கிற நம்பர் எத்தனை இருக்குது, 1 இருக்கா, அப்போ அந்த 1 மட்டும் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா மேலே வரும். அவ்வளோதான் விஷயம். ஓகே, இப்போ 3 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 1 தான், ஒரே ஒரு வாய்ப்பு தானே இருக்குது. ஓகே, டோட்டலாக எத்தனை இருக்கோ அது எப்போவுமே எங்கே வரும், கீழே வரும். ஓகே, இப்போ வந்து ஈவன் நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதில் ஈவன் நம்பர்ஸ் என்னது 2, 4, 6, அப்போ எத்தனை வாய்ப்பு மொத்தம் 3 வாய்ப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகே, புரிஞ்சிச்சா? அதோ ஒரு ஃபார்முலா மாதிரி எழுதியிருக்கிறோம், இது பார்த்து வச்சுக்கோங்க. இது டோட்டல் வாய்ப்பு, இது கொஷினுக்கு தேவையான வாய்ப்பு. டோட்டல் அவுட்கம்ஸ் கீழே, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது மேலே. ஓகே, அடுத்து ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சக்ஸஸையும் ஃபெயிலியரையும் ஆட் பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு வரும். ஓகே, ஓகே, அந்த ஃபெயிலியர் அப்படின்னா மேலே என்ன பண்ணியிருப்போம், பார்னு போட்டிருப்போம். ஓகே, இப்போ வந்து 3 வாய்ப்பு இருக்குது. நான் வந்து ஆரோவை வச்சு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட்டை வந்து ஏம் பண்ணுறேன். நான் ஹிட் பண்ணதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குது, ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு தடவை அடித்தாலே நான் வின்னு. ஓகே, நான் 3 வாய்ப்பு எனக்கு கொடுக்குறாங்க, நான் ஒரு தடவை அடித்தாலே என்னது வின்னு. அப்போது மீதி 2 தடவை நான் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது, தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுக்கிட முடியுதா? டோட்டல் வேஸ் எனக்கு எத்தனை வேஸ், மொத்தம் 3 வாய்ப்பு தராங்க. நான் ஒரு தடவை அதில் அடித்தாலே என்ன பண்ணிடலாம், வின் பண்ணிடலாம். ஓகே, அப்போ ஒரு வாய்ப்பு ஹிட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மீதி 2 தடவை என்னது, தோல்வி அடைகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ நாட் ஹிட்டு. ஓகே, இப்போது மேலே உள்ள 2த்தையும் கூட்டிங்கன்னா 3, கீழே உள்ள பேஸ் 2 1 போல தான் இருக்குது, அது என்னது 3 பை 3 அடிச்சு கொடுத்தா 1. இந்த 1 எப்படி வந்திருக்குங்கிறத நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 0லேருந்து எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 வரைக்கும் தான் இருக்கும். ஓகே, ஈவெண்ட் அக்கர்ஸ் பிட்வீன் 0 and 1. ஓகே, 1 தாண்டி வந்து மேக்ஸிமம் வராது. ஓகே, இப்போ ஏ அண்ட் பி அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் அக்கர் அப்படின்னாங்கன்னா ஏ யூனியன் பி அப்படிங்கிறது அர்த்தம். அட்லீஸ்ட் அப்படின்னா குறைஞ்சதுலேருந்து அதிகமான இருக்கிற வரைக்கும் உள்ள விஷயம். அப்போது ஏ இருக்கும், பி இருக்கும், இல்லைன்னா ஏபியும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ 0.7 சைமல்டேனியஸ்லி அப்படின்னு சொன்னாங்கன்னா வச்சுக்கோங்க, காமன் அப்படின்னு அர்த்தம். சைமல்டேனியஸ்லி தெக்கர் ஏ அண்ட் பி அப்படின்னா காமன். அப்போ காமன் அப்படின்னா என்னது, ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போது ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி கேட்டிருக்காங்க. பி ஆஃப் ஏ தெரியாது, பி ஆஃப் பி தெரியாது அப்படின்னா நான் அந்த ஃபார்முலாக்கு நான் போடுவேன். இது 2 டேர்முக்குள்ள ஃபார்முலா. இதே 3 டேர்ம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்னா பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் சி. ஜஸ்ட் ஃபார்முலா தான், நோட் இட் அவுட். ஓகே, இப்போ நம்ம வந்து சம்முக்கு வந்து போயிடலாமா? சம்மு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகே, எப்படி நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்போ இதே ஃபார்முலா இந்த கொஷினை நான் சால்வ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி எவ்வளோன்னு தெரியும், 0.7ன்னு தெரியும். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளோன்னு தெரியும், 0.2ன்னு தெரியும். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பி ஆஃப் ஏ பார் கேட்டிருக்காங்க ப்ளஸ் பி ஆஃப் பி பார் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜூம் பண்ணுறேன். பி ஆஃப் ஏ பாரும் ப்ளஸ் பி ஆஃப் பி பாரும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஓகே, ஜஸ்ட் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபார்முலா எழுதுறேன். பி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, பி ஆஃப் ஏ யூனியன் பி எவ்வளவு, 0.7ன்னு தெரியும். இதுக்கு நான் எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா இது சக்ஸஸ், ஆனால் எனக்கு அவங்க கேட்டிருக்கிறது என்னது, ஃபெயிலியர். அப்போ இந்த இதுக்கு நான் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் பி ஆஃப் ஏ பார் இப்படி எழுதிக்கலாமா? அவங்க ஃபார்முலா இருக்கிறது சக்ஸஸுக்கு, ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது ஃபெயிலியர். அப்போ இந்த டேர்முக்கு மேலே இந்த டேர்ம்னு எழுதிக்கிறேன். ஜஸ்ட் இதே தான்.
அடுத்து இதுக்கு பதில் என்ன எழுதிக்கலாம், 1 மைனஸ் என்னது பி ஆஃப் பி பார் மைனஸ் இதுக்குரிய வேல்யூ என்னது 0.2. இது எங்கே கொண்டு வந்தீங்கன்னா 0.9 மாறிடும். 1 + 1 என்னது 2 மைனஸ் பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் பி பார். ஓகே, இதை எங்கே கொண்டு வந்து சால்வ் பண்ணிங்கன்னா 0.9 மைனஸ் 2 = இதிலேருந்து மைனஸை மொத்தமாக வெளியில் எடுத்துடலாமா, ஏ பார் ப்ளஸ் பி ஆஃப் பி பார். 2லேருந்து 0.9 கழிக்கிறேன் அப்படின்னா 0, 1.1. ஓகே, 1.1. ஆனால் பெரிய நம்பர் என்னது மைனஸ் தான் இருக்குது, 2 தான் இருக்குது. அப்போ மைனஸ் = பி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் பி ஆஃப் பி பார். அப்போ இந்த மைனஸ் மைனஸ் கெட்ஸ் கேன்சல்டு. பி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் பி ஆஃப் பி பார் கிடச்சிச்சா? எப்படி நம்ம சம்மா அப்ரோச் பண்ணுறங்கிறது தெரிஞ்சிச்சா? ஓகே, அடுத்து 5 ரெட் பால் இருக்குது, அடுத்து 4 க்ரீன் பால் இருக்குது. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் 2 பால் ஆர் ரெட்டு. இது வந்து எடுக்கணும். ஓகே, 2 பால் எதில் ரெட் பாலில் எடுக்கணும். அடுத்து 2 பால் எதில் எடுக்கணும், க்ரீனில் எடுக்கணும். அப்போது நம்ம எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், டோட்டல் மேலே என்னது ஃபைண்டு, இதுதான் ப்ராபபிலிட்டிக்கான ரேஷியோ. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 ரெட் பால் அண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அண்ட் ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அண்ட் அப்படின்னா இன்ட்டுன்னு அர்த்தம், ஆர் அப்படின்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். இது ஒரு பேசிக்கான கான்செப்ட். ஓகே, இப்போ ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ ஃபஸ்ட்டு டோட்டல் வேஸ்ட் மொத்தம் எத்தனை பால் இருக்குது, 9 பால். அதுலேருந்து எத்தனை பால் எடுக்கணும், 2 + 2 என்னது 4 பாலை நான் எடுக்கணும். இப்போ 9C4. அடுத்து மேலே வந்து ஆண்டுனா என்னது மல்டிப்ளை. அப்போது 5 ரெட் பால் இருக்குது, அதுலேருந்து 2 எடுக்கணும். இப்போ 5C2. ஆண்டுனா என்னது மல்டிப்ளைன்னு சொல்லியாச்சு. இன்ட்டு 4 க்ரீன் பால் எடுக்கணும். 4 க்ரீன்லேருந்து எத்தனை பால் எடுக்கணும், 2 க்ரீன் பால் எடுக்கணும். 4C2. இதை பெர்முடேஷன் வரும்போது நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது ஜஸ்ட் எடுத்துக்கணும். மேலே 2 நம்பரை தலைகீழ் எழுதணும். 5 × 4/2 × என்னது 1 இன்ட்டு மேலே 2 நம்பரை தலைகீழ் எழுதணும். 4 × 3/2 × 1 கீழே 4ன்னு இருக்கனால 4 நம்பரை தலைகீழ் எழுதணும். 9, 8, 7 × 6/4 × 3 × 2 × 1. இதை சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஆன்சர் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 10/21 அப்படின்னு. இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, எது கேன்சல் ஆகுதோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணி. ஓகே, அடுத்து காயின்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 காயின் கேட்பாங்க, இல்லைன்னா 2 காயின் கேட்பாங்க, இல்லைன்னா 3 காயின்ஸ் கேட்பாங்க. ஓகே, இப்போ 1 காயின் அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஹெட்டு கிடைக்கும், இல்லைன்னா டெய்லு கிடைக்கும். ஓகே, இதில் வந்து அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எத்தனை, மொத்தம் 2 வாய்ப்பு இருக்குது. அதில் ஹெட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு என்னது 1. இது எப்போவுமே என்னது டோட்டல், இது என்னது நீடு, தேவையான நமக்கு வாய்ப்பு. இப்போ டெய்லு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே 2 வாய்ப்பு இருக்குது, டெய்லு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 1. ஓகே, இது ஒரு காயினுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ இதே 2 காயின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும். இதான் என்னது சாம்பிள் ஸ்பேஸ், N(S)ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது என்னது 2. இப்போ 2 காயின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2மே ஹெட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா 2மே டெய்லு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா ஒரு டெய்லு ஒரு ஹெட்டு. இதை தவிர வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, கிடையாது. இப்போ N(S) என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. ஓகே, இப்போ வந்து 2 ஹெட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு என்னென்னு கேட்பாங்க. மொத்த வாய்ப்பு எத்தனை, 4. இப்போ 2 ஹெட்டு எத்தனை இருக்குது, அது என்ன இருக்கோ அதை நான் எழுதிக்கிறேன். 2 ஹெட்டுனா ஹெச் மட்டும்தான். இப்போ எத்தனை வாய்ப்பு, ஒரே ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி 2 டெய்ல் எத்தனை வாய்ப்பு இருக்குது, ஒரு தடவை தான் இருக்குது, டெய்ல். ஆனால் மொத்த வாய்ப்பு எத்தனை, 4. மேலே எத்தனை, 1. ஓகே, அடுத்து ஒரே ஒரு ஹெட்டு கிடைக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புலாம் இருக்குது, ஒரே ஒரு ஹெட்டு மட்டும்தான். எக்ஸாக்ட்லி இதுலேயும் ஒரு ஹெட்டு இருக்குது, இதுலேயும் ஒரு ஹெட்டு. அப்போ 2 வாய்ப்பு, ஹெட்டு டெய்லு. அதை எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு, டெய்லு ஹெட்டு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் அது எழுதி பார்த்துக்கிறது நல்லது. மொத்தம் 4 வாய்ப்பில் எனக்கு 2 வாய்ப்பு. ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 ஹெட்டு. இந்த அட்லீஸ்ட்னா
அட்லீஸ்ட் கொடுத்துருக்க வார்த்தை என்னது 1 to மேக்ஸிமம்னு அர்த்தம். ஓகே, அட்லீஸ்ட் 1 ஹெட்டு, அட்லீஸ்ட் ஒரு ஹெட்டாவது இருக்கணும். அப்போ இதை எழுதிக்கலாம், ஒரு ஹெட்டு இருக்குது, இதுவும் ஒரு ஹெட்டு இருக்குது, இதில் 2 ஹெட்டுக்கு எழுதிக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் வரைக்கும் இல்லை. ஆனால் யார் மட்டும் வரமாட்டான், டெய்லு மட்டும் வரமாட்டான். ஏன்னா ஹெட்டை பற்றி தான் பேசுகிறாங்க. அட்லீஸ்ட் என்ன இருக்கணும், ஒரு 1ஆவது இருக்கணும். அப்போது ஒரு ஹெட்டு ஒரு டெய்லு இருக்கலாம். ஏன்னா ஒரு ஹெட்டு சொல்லியிருக்காங்க, ஒரு டெய்லு ஒரு ஹெட் இருக்கலாம். அடுத்து 2மே ஹெட் இருக்கலாம். இதுதான் அட்லீஸ்ட்டுக்கான கான்செப்ட். மொத்தம் எத்தனை வாய்ப்பு, மொத்தம் 4 வாய்ப்பு. அது எப்போவுமே எங்கே வரும், கீழே வரும். எனக்கு தேவையான வாய்ப்பு எத்தனை இருக்குது, 3 முடிஞ்சு. அடுத்து அட்லீஸ்ட் 1 டெய்ல், அதுவும் அதே மாதிரி தான், அட்லீஸ்ட் 1 டெய்ல். இதில் யார் மட்டும் வரமாட்டா அதையும் நான் எழுதிடுறேன். 2 டெய்ல் மட்டும் என்ன பண்ணாது, வராது. ஏன்னா ஹெட்டை பற்றி தானே பேசுகிறோம். 2 டெய்ல் மட்டும் வராது. இப்போ அட்லீஸ்ட் 1 டெய்ல் அப்படின்னா இந்த நம்பர் வருமா, வரும். ஏன்னா ஒரு டெய்லர் இருக்குல்ல, இதுலேயும் என்ன பண்ணுறது, ஒரு டெய்ல் இருக்குது. அட்லீஸ்ட்னா என்ன சொன்னேன், அந்த கொடுத்துருக்க நம்பரில் இருந்து, கொடுத்துருக்க நம்பர் இப்போ 2 இருந்ததுன்னா 2லேருந்து மேக்ஸிமம் வரைக்கும். ஆனால் எனக்கு 1 தான் கொடுத்துருக்கேன். அப்போ 1லேருந்து மேக்ஸிமமாக எவ்வளோ கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு எழுதிக்கணும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 1 டெய்ல்னா 2 டெய்ல் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் யார் மட்டும் வரமாட்டா, டெய்லே இல்லாத அந்த ஹெட்டு மட்டும் என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான். ஓகே, இப்போ மொத்தம் வாய்ப்பு 4, அதில் கிடைக்கிற வாய்ப்பு 3. ஓகே, அடுத்து அட்மோஸ்ட்டு, இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அட்மோஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 ஹெட்டு. அட்மோஸ்ட் 1 ஹெட்டுனா 0 to அந்த கொடுத்துருக்க நம்பர், கிவன் நம்பர் 0 இருக்கலாம். இதான் அந்த ரூல். இந்த ஒரு ரூல் தெளிவாக தெரிஞ்சிக்கினாலே போதும் பாரு. அட்மோஸ்ட் 1 ஹெட் அப்படின்னா 2மே டெய்ல் கிடைக்கலாம். ஏன்னா ஹெட்டே கிடைக்காம இருக்கலாம். அதான் இது அந்த 0. ஒரே ஒரு ஹெட்டு மட்டும்தான் இருக்கணும், ஒரே ஒரு ஹெட்டு மட்டும்தான் இருக்கணும். அப்போ ஹெட்டு டெய்ல் வரலாம், இல்லைன்னா என்ன வரலாம், டெய்லு ஹெட்டு வரலாம். ஆனால் யாரை மட்டும் வரமாட்டான், 2 ஹெட்டு மட்டும் என்ன பண்ண மாட்டாப்புல, வரமாட்டாப்புல. ஏன்னா அது மேக்ஸிமம் கிடையாது. 0லேருந்து அந்த 1ங்கிற வரைக்கும் தான். 0 to என்னது, அந்த 1 வரைக்கும் தான். கிவன் நம்பர் என்னது 1, இந்த கிவன் நம்பர் என்னது 1, அது வரைக்கும் தான் என்ன பண்ணணும், வரணும். ஓகே, அப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்பு, எனக்கு அதே மாதிரி 4 வாய்ப்பு. இது கிடைக்கிறதுக்கு 3 வாய்ப்பு. யார் மட்டும் வரமாட்டா, 2 ஹெட்டு வராது. ஏன்னா ஒரு ஹெட்டு தான் மேக்ஸிமம். 0 to மேக்ஸிமம் 1 வரைக்கும் தான் இருக்கணும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்மோஸ்ட் 1 டெய்ல். அட்மோஸ்ட் 1 டெய்ல் அப்படின்னா 0 to அந்த கிவன் நம்பர் என்னது 1. அப்போ யார் மட்டும் வரமாட்டா, 2 டெய்ல் மட்டும் வரமாட்டான். இங்கேயே நீங்கள் அதை முடிச்சிடலாம். ஏன்னா இதில் 2 டெய்லும் வந்துட்டு அப்போ அங்கேயே இந்த ரூல் பிரேக் ஆகிருக்கு. அப்போ ஒரு டெய்ல் வரலாம், ஆனால் கிடைக்காமே இருக்கலாம். 0னா என்னது, டெய்லே இல்லாமல் கூட இருக்கலாம். டெய்லு ஹெட்டு கிடைக்கலாம், இல்லைன்னா ஹெட்டு டெய்லு கிடைக்கலாம். ஏன்னா ஒரு டெய்ல் வரைக்கும் கிடச்சிக்கலாம். அட்மோஸ்ட் 1 தான் இருக்கணும், இல்லை இல்லாமல் இருக்கலாம். ஓகே, அப்போ 4 வாய்ப்பில் எத்தனை வாய்ப்பு, 3 வாய்ப்பு. ஓகே, இந்த அட்மோஸ்ட் அட்லீஸ்ட்டில் தான் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஓகே, அடுத்து 3 காயின்ஸ். 3 காயின்ஸ் பார்த்தீங்கன்னா 3மே ஹெட்டாக இருக்கலாம், இல்லைன்னா 3மே என்ன இருக்கலாம், டெய்லாக இருக்கலாம். அதாவது நடுவில் கமா போட்டு எழுதணும். அடுத்து 2 ஹெட்டு, இது இப்படி எழுதுறது தான் நல்லது. அடுத்து ஹெட்டு இப்படி எழுதிக்கோங்க. 3 காயின்ஸும் கேட்டால் இப்படி எழுதி பழகிக்கோங்க. டெய்லு 2 டெய்லு, அடுத்து டெய்லு ஹெட்டு, டெய்லு எழுதிட்டு ஹெட்டு டெய்ல். மொத்தம் NF எத்தனை வாய்ப்பு, 8 வாய்ப்பு. ஓகே, 3 காயின்ஸ்னால் மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குது, இதுதான் மொத்தமான வாய்ப்புகளே இது போல தான். ஓகே, இதுலேயே இப்போ அதே மாதிரி பார்ப்போமா, 3மே ஹெட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரே ஒரு தடவை தான் கிடைக்க போகுது. ஆனால் மொத்த வாய்ப்பு எத்தனை, 8, அதில் ஒரு தடவை கிடைக்கும். ஓகே, அடுத்து 3மே டெய்ல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரே ஒரு தடவை தான் கிடைக்கும். அடுத்து 2 ஹெட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த சாம்பிள் ஸ்பேஸ் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சாம்பிள் ஸ்பேஸு, இதில் எங்கெல்லாம் 2 ஹெட்டு கிடைக்குன்னு பார்க்கணும். ஹெட்டு டெய்லு கிடைக்கலாம், இல்லைன்னா டெய்லு ஹெட்டு கிடைக்கலாம். அடுத்து ஹெட்டு டெய்லு ஹெட்டு கிடைக்கலாம். இப்போ மொத்த வாய்ப்பு 8, எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு. அடுத்து என்னது, 2 டெய்லு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்போது 2 டெய்லு ஒரு ஹெட்டு கிடைக்கலாம், இல்லைன்னா டெய்லு ஹெட்டு கிடைக்கலாம், இல்லை ஹெட்டு டெய்லு கிடைக்கலாம். இதில் யார் மட்டும் வரமாட்டா, 2 ஹெட்டு மட்டும்தான் இருக்கணும். 2 ஹெட்டு மீதி எதுவுமே என்ன பண்ணாது, வராது. இப்போ 2 டெய்ல்னால் 2 டெய்லு மட்டும் இருக்கும். இந்த சாம்பிள் ஸ்பேஸை பார்க்கணும்ப்பா. இந்த சாம்பிள் ஸ்பேஸை பார்த்துட்டு இதில் என்ன தேவையோ அதை மட்டும் என்ன போகணுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து எழுதணும். ஓகே, மொத்த வாய்ப்பு என்னது 8, அதுலேருந்து எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு 3.
இப்போ அட்லீஸ்ட்டு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் என்னது 2 ஹெட்டு. அப்போ 2 to என்னது மேக்ஸிமம். 2 to என்னது மேக்ஸிமம்னு அர்த்தம். அப்போது யாரெல்லாம் வரமாட்டா? ஃபஸ்ட்டே சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அந்த 3 டைல் வராது, ஏன்னா அதில் ஹெட்டே இல்லை. அதுமாதிரி ஒரு ஹெட்டு எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணாது, வராது. ஏன்னா அட்லீஸ்ட் மினிமமே 2 ஹெட்டுன்ட்டாங்க. அப்போ 2 ஹெட்டு உள்ளதை மட்டும் எழுதணும். ஃபஸ்ட்டு 2 ஹெட்டு உள்ளது என்னது டெய்ல். அடுத்து 2 ஹெட்டு உள்ளது என்னது, அடுத்து 2 ஹெட்டு உள்ளது என்னது மேக்ஸிமம் வரைக்கும் எழுதலாம். 3 ஹெட்டு என்ன பண்ணலாம் எழுதலாம், அவ்வளோதான். மொத்தம் 4 வாய்ப்பு தான். மொத்த வாய்ப்பு 8, அதில் எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு 4. ஆனால் யார் மட்டும் பண்ண மாட்டோம், ஒரு ஹெட்டு எங்கெல்லாம் இருக்கோ அது எழுதக்கூடாது, 3 டைல் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுதக்கூடாது. ஓகே. அடுத்து அட்லீஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்தது என்னது, ஹெட்டு பார்த்தோமா, அட்லீஸ்ட் 2 ஹெட்டு பார்த்தோம், 2 டெய்ல்ஸ். அப்போ அட்லீஸ்ட் 2 டெய்ல்ஸ் அப்படின்னா ஒரு டெய்ல் வராது. ஓகே. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 டெய்லும் வராது. சரி 3 டெய்ல் வரும். ஏன்னா 0 to மேக்ஸிமம் இது வரும். நான் பண்ணிடுறேன், இது அடிச்சிடும். யார் மட்டும் வரமாட்டா, 3 ஹெட்டும் வந்து வராது. ஏன்னா டெய்லை பற்றி தானே பேசுகிறாங்க. ஒரு டெய்ல் வராது, 3 ஹெட்டு வராது. மீது என்னெல்லாம் வரும், 2 டைல்ஸ் என்னெல்லாம் வருதோ எழுதுப்பா. 2 டைல்ஸ் வந்து மேக்ஸிமம், 2 to மேக்ஸிமம். இப்போ 3 டெய்லு வரலாமா? அடுத்து 2 டெய்லு ஒரு ஹெட்டு, ஏன்னா 2 ஹெட் டெய்லு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து அவ்வளோதான், இதுதான் ரூல். இப்போ பாருங்கள், எனக்கு 2 டைல் கிடைக்கணும்னு இருக்காங்க. இதில் 2 டைல் இருக்குது, இதில் 2 டைல் இருக்குது, 2 டைல் இருக்குது. ஆனால் அட்லீஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் 3 டைல் வரைக்கும் என்ன பண்ணலாம், வரலாம் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ மொத்தம் எத்தனை பார்த்தீங்கன்னா 4 பை 8. அடுத்து அட்மோஸ்ட்டு 2 ஹெட்டு. அட்மோஸ்ட் அப்படின்னா 0 to அந்த கிவன் நம்பர். கிவன் நம்பர் என்னது 2 ஹெட்டு வரைக்கும் தான் வரணும். 3 ஹெட்டு என்ன பண்ணலாம், இதெல்லாம் வரக்கூடாதுன்னு ஃபஸ்ட் எழுதிடும். 3 ஹெட்டு வரக்கூடாது, ஆனால் இல்லாமையே இருக்கலாம். அப்போ தான் எல்லாருமே வந்துடுவாங்களா, ஹெட்டு டெய்லு ஹெட்டு வருவான். ஏன்னா வந்து 0 to மேக்ஸிமம், அதில் ஒரு ஹெட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது, 2 ஹெட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது, எல்லாருமே வந்துடுவாங்க. அதாவது 2 ஹெட்டு இருக்கணும்ப்பா, 0 to மேக்ஸிமம். இப்போ 0ன்னா என்னது, இல்லாமே இருக்கலாம், 3 டெய்லுமே இருக்கலாம். யார் மட்டும் வரமாட்டா, ஹெச் மட்டும் வரமாட்டான், மீதி எல்லாருமே வரலாம். ஏன்னா அவன் சொல்லியிருக்கிறதே 2 ஹெட்டு தான் சொல்லியிருக்கான். இங்கே நம்ம 3 ஹெட்டுன்னு வயலேட் ஆகுது. மீதி எல்லாரையுமே எழுதிட வேண்டியதான். ஹெட்டு டெய்லு ஹெட்டு ஹெச்டி ஹெச் ஹெச் அடிச்சு நான் தெளிவாக ஃபஸ்ட்டு. அதாவது இதை தவிர இது எல்லாமே வரலாம்ப்பா. ஓகே. அப்போ 3 ஹெச் மட்டும் வராது. ஏன்னா நான் இங்கே நான் எழுதி சொல்லி தந்த மாதிரி இதை மட்டும் மறைச்சிருக்கேன். ஏன்னா அதை உழப்பக்கூடாது, மீதி எல்லாருமே எழுத போகிறேன். ஓகே. அப்போ அதை மட்டும் பென்சிலாட்டி எழுதிட்டேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது மட்டும் வராது. நான் ஏன்னா இப்போ எழுத சொல்லி தந்தேன் பார்த்தீங்களா, அதே மெத்தட்லேயே நீங்கள் எழுதிட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்படியே நீங்கள் எழுதி பழங்க சாம்பிள் ஸ்பேஸை, அப்போ தான் மறக்காது. அவ்வளோதான். யார் மட்டும் வரமாட்டா, இவர் மட்டும் வரமாட்டார். மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குது, 8 வாய்ப்பில் 7 வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அடுத்து அட்மோஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 டைல்ஸ். அட்மோஸ்ட் 2 டைல்ஸ்ன்னு இருக்குங்க. அப்போ யார் மட்டும் வரமாட்டா, இந்த 3 டைல் மட்டும் வரமாட்டான், மீதி எல்லாருமே வருவாங்க. அதாவது 0 to அந்த கிவன் நம்பர் என்னது 2, அதாவது டெய்ல்ஸ், அது வரைக்கும் வரும். அப்போ அதை மட்டும் என்ன பண்ணுறேன், பென்சிலாட்டி எழுதுறேன். அந்த 3 டைல் மட்டும் என்ன பண்ணாது, வராது. மீதி என்னெல்லாம் வரும், ட்ரிபிள் ஹெச் வரும், ஹெச்ஹெச்டி வரும், ஹெச்டிடி வரும், ஹெச்டிஹெச் வரும், அடுத்து டிடிஹெச் வரும், டிஹெச்ஹெச் வரும், டிஹெச்டி வரும். அதே மாதிரி எத்தனை வாய்ப்பு, 8 வாய்ப்பில் 7 வாய்ப்பு. இது மட்டும் வராது. எது வராது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அட்மோஸ்ட்டுக்கும் அட்லீஸ்ட்டுக்கும் நல்ல தெளிவாக கவனிச்சுக்கோங்கப்பா. இந்த வீடியோவோட என்டையராக ஏமே வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட்டு 1 ஹெட்டு. அட்லீஸ்ட் 1ன்னா அந்த கொடுத்துருக்க 1லேருந்து எதுக்கு வரைக்கும், மேக்ஸிமம் வரைக்கும்.
ஓகே. இந்த கொடுத்துருக்க 1லேருந்து இது வரைக்கும் மேக்ஸிமம் வரைக்கும். அப்போ யார் மட்டும் வரமாட்டா? இந்த 3 டெயில் மட்டும் வராது. ஏன்னா அதில் தான் என்ன இல்லை, ஹெட்டே இல்லை. மீதி எல்லாமே வரும். அப்போ எது இல்லையோ அதை மட்டும் எழுதிக்கிறாங்க பென்சில் ஆட்டி. இது மட்டும் வராது. வச்சு அவ்வளோதான். மொத்த வாய்ப்பு 8, அதுலேருந்து 7 வாய்ப்பு வருது. அட்லீஸ்ட் 1 டெயில். அப்போ யார் மட்டும் வரமாட்டா? அந்த 3 கட்சி மட்டும் வராது. அதை மட்டும் பென்சில் ஆட்டி கட்சி மட்டும் வராது. ஓகே. இப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்பு? 8, அதில் 7 வாய்ப்பு வராது. ஓகே. அடுத்து அட்மோஸ்ட் 1 டைல். அட்மோஸ்ட் அப்படின்னா 0 to அந்த நம்பர் வரைக்கும், ஒரு டெய்ல் வரைக்கும் தான் வரலாம். இதில் எங்கெல்லாம் ஃபஸ்ட்டு டெய்லே இல்லாமல் ஹெட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 0ன்னு சொல்லியாச்சு. ஒரே ஒரு டெய்ல் எங்கெல்லாம் இருக்குது? 1, அடுத்து 2, அடுத்து இது ஒரே ஒரு டெய்லுப்பா. அப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குது? 4 வாய்ப்பு. டோட்டல் வாய்ப்பு என்னது? 8. ஓகே. 0 to அதாவது ஹெட் டெய்லே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு டெய்ல் மட்டும் தான் வரணும். 2 டெய்ல் வந்துடவே இல்லை. அடுத்து அட்மோஸ்ட்டு 1 ஹெட்டு. சேம் கான்செப்ட், கண்டினியூஸ். ஒரு ஹெட்டு வரணும். ஆனால் 0 to என்னது? அந்த 1 வரைக்கும் இருக்கலாம். 0 to என்ன பண்ணலாம்? 1. அப்போ எல்லாமே டெய்ல் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன தான் இருக்கணும்? ஒரே ஒரு ஹெட்டு தான் இருக்கும். இந்த ஒரே ஒரு ஹெட்டு இதெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இது எழுதலாமா? HTT எழுதலாம். அடுத்து இது எழுதலாமா? டெய்ல் ஹெட் எழுதலாம். அடுத்து இது எழுதலாமா? டெய்லு 2 டெய்ல். ஒரே ஒரு ஹெட்டு மட்டும் வரணும்ப்பா. ஆனால் ஹெட்டே இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு ஹெட்டு தான் வரும். 4 வாய்ப்பு பை 8. அடி கொடுத்தா 1/2. இங்கேயும் அடி கொடுத்தா 1/2. ஓகே. ஜூம் அவுட் குறைச்சிக்கோ. ஓகே. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 1 டைல் அண்டு 1 ஹெட்டு. அட்லீஸ்ட் 1 டைல் அண்ட் 1 ஹெட்டுன்னு இருக்காங்க. ஒரு ஹெட்டு இருக்கும், ஆனால் மேக்ஸிமம் 2 ஹெட்டு வரைக்கும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு அதாவது ரெண்டுமே மேக்ஸிமம். 1 to மேக்ஸிமம். அடுத்து இது 1 to மேக்ஸிமம். மேக்ஸிமம்னா என்னது? அது கடைசி எது வரைக்கும் எழுத முடியுதோ அது வரைக்கும் எழுதிக்கலாம். ஏன்னா என்ன, ஒரு டெய்ல் வரைக்கும், அப்போ 3 டெய்ல் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த ஹேண்டுங்கிற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டெய்ல் கண்டிப்பாக அந்த இதில் இருக்கணும், இல்லைன்னா ஒரு ஹெட்டு கண்டிப்பாக இருக்கணும். புரியுதா? அப்போ யார் மட்டும் வரமாட்டா அந்த இடத்துல? அதாவது அந்த சாம்பிள் ஸ்பேஸில் ஒரு டெய்ல் கண்டிப்பாக இருக்கணும். அப்போது 3மே இப்போ டெய்லாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், அதில் ஹெட் இல்லைன்னு கேன்சல் பண்ணிடலாம். 3மே ஹெட்டாக இருந்தேன்னா வச்சுக்கோங்களேன், அதில் டெய்ல், இதில் நோ ஹெட் அவைலபிள், ஸோ கேன்சல். இதில் நோ டெய்ல் அவைலபிள், ஸோ கேன்சல். அப்போ இது மட்டும் வராது. அந்த அட்லீஸ்ட் வந்து தனித்தனியாக கண்டுபிடிக்கக்கூடாது, மொத்தமாக சேர்த்து கண்டுபிடிக்கணும். அப்போ மீதி எல்லாருமே வருவாங்க. யாரெல்லாம் வருவா? ஹெட்டு டெய்ல் வருவான், ஹெச்சு டெய்லு ஹெட்டு வருவான், டெய்லு ஹெட்டு வருவான், அடுத்து ஹெட்ஜு டெய்லு வருவான், அடுத்து டெய்லு ஹெட்டு வருவான், அடுத்து டெய்லு ஹெட்டு. மொத்தம் எத்தனை பேர்? 6 பேர். 8, 3 பேர், என்னது 4. புரியுதா? அதாவது ஒரு டெய்ல் இதில் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இதில் ஒரு டெய்ல் இருக்குது, ஒரு ஹெட் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் மேக்ஸிமம் இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு டெய்லு ஒரு ஹெட்டு இங்கே எல்லாருமே இருக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 3 டெய்லாக இருக்குன்னா அப்போ ஹெட்டே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 3மே ஹெட்டாக இருக்கு, ஆனால் டெய்ல் இல்லை. அப்போ இது வராது. இது கொஞ்சம் நல்ல கான்செப்ட்ப்பா, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து நோ டெய்ல்ஸ். டெய்ல் இல்லாமல் என்னெல்லாம் இருக்குது? இது மட்டும்தான் இருக்குது. 3மே ஹெச்சு, அப்போ ஒரே ஒரு வாய்ப்பு. அடுத்து நோ ஹெட்டு. அது என்னது தான்? டெய்லி 1/8. ஓகே. அடுத்த வீடியோவில் நான் வந்து டைஸ் கான்செப்டை சொல்கிறேன். ஓகே.